ஹே கைஸ், வெல்கம் டு கிராஃப்ட் கோட் வித் எஃப்எஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா கேன்வாஸில் எப்படி ஒரு டிராயிங் ஃபார்மேட்டில் கொண்டு வரதுங்கிறத பார்க்க போகிறோம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஷேப் எப்படி பில்ட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். அதில் கிரியேட் பாலிகன், கிரியேட் ஓவல், கிரியேட் ரெக்டாங்கிள் அந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு கேன்வாஸை நீங்கள் வரையறதுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வரது, உங்கள் மவுஸோட ட்ராக்கிங் ஏற்ற மாதிரி கொண்டு வரதுங்கிறதான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ சேம் திங், ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கேன்வாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறோம். கேன்வாஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு வந்துட்டு அதோட ஒரு லேபிள் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறோம். இப்போ கேன்வாஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். கேன்வாஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு லேபிள் டேக் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த ட்ராயிங்கை போன போன ப்ரோக்ராமே தான் அப்படியே எடுத்திருக்கோம். இந்த ட்ராயிங்கை மட்டும் அப்படியே ஃபுல்லாக கமெண்ட் பண்ணிடலாம். நம்ம க்ரியேட் கேன்வாஸ் பண்ணதெல்லாம் இதை கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே கேன்வாஸ் போட்டுட்டோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு லேபிள் போட்டுக்கலாம். இந்த லேபிள் வச்சு நம்ம இந்த இதில் வந்து சும்மா ஒரு கமெண்ட் மாதிரி கொடுத்துக்கலாம். எல் ஈக்குவல் டு லேபிள். இந்த லேபிள் பார்த்தீங்கன்னா நம்ம ரூட்டில் தான் வைக்க போகிறோம். ரூட் கமா இதில் என்ன டெக்ஸ்ட் டிஎக்ஸ்டி டெக்ஸ்ட் ஈக்குவல் டு நம்ம வந்துட்டு எப்படி வரையணும், டபுள் கிளிக் அண்ட் ட்ராக் டு ட்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். டபுள் சிஎல்ஐசிக்கு கிளிக் அண்ட் drag to draw dot pack. ஓகே, இப்போ இந்த லேபிளை வந்துட்டு நம்ம பேக் பண்ணியாச்சு. கேன்வாஸையும் பார்த்தீங்கன்னா நம்ம பேக் பண்ணியாச்சு. இப்போ இந்த கேன்வாஸை பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கேன்வாஸை நம்ம மவுஸ் கூட பைண்ட் பண்ணணும். ஸோ நம்ம மவுஸ் கூட பைண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பைண்டுன்னு ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். இந்த பைண்டுங்கிற ஆப்ஷனை பற்றி எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீடியோஸில் நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக சொல்கிறேன். இப்போதைக்கு இதில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறது மட்டும் பார்த்துக்கலாம். பைண்ட், இந்த பைண்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நம்மளோட மவுஸோட கீயை வந்துட்டு இது பண்ண போகிறோம். மவுஸோட கீ B1. ஓகே, இப்படி இருந்துச்சுன்னா நம்ம இந்த இதில் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ண போகிறோம். இந்த ஃபங்க்ஷன் பேர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு PAINT பெயிண்ட்டுன்னு வச்சுக்கலாம். இந்த பெயிண்ட்டுங்கிற ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்ம பெயிண்ட்டுங்கிற ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணணும். PAINT பெயிண்ட். ஓகே, இப்போ ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு. இந்த ஃபங்க்ஷனில் இப்போ நம்ம என்ன பண்ணணுங்கிறதுக்கு ரெடி பண்ணணும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பெயிண்ட்டுங்கிற ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த மூமெண்ட்டுக்கு ஏற்ற பாயிண்ட்ஸை வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த பாயிண்ட்ஸ் ரிலேட்டடாக தான் வந்துட்டு அந்த கர்சர் வந்துட்டு மூவ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துட்டு நம்ம வைக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த வந்துட்டு இந்த பெயிண்ட்டுங்கிறதுல பார்த்தீங்கன்னா இந்த மவுஸில் நடக்கிற ஈவெண்ட்டை வாங்க போகிறோம். ஈவெண்ட். ஓகே, இந்த ஈவெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மூவ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா X1ங்கிற ஒரு இது வேணும், Y1ங்கிற இது வேணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் மூவ்மெண்ட்டுக்கு X2ங்கிற இது வேணும், Y2ங்கிற இது வேணும். இப்போ 4 வேரியபிள் இருக்குது. இந்த 4 வேரியபிளுக்கும் நான் ஈவெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். ஈவெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எப்படின்னா இப்போ வந்துட்டு மவுஸோட ஈவெண்ட்டை நான் கேலிப்ரேட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த மவுஸோட ஈவெண்ட்டில் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு 2 ஈவெண்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட மவுஸோட ஈவெண்ட் வந்துட்டு +or-3யில் வைக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஈவெண்ட் டாட் எக்ஸ் -3 இது ஒரு ஈவெண்ட்டோடது. அதே மாதிரி இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பேஸ்ட். ஈவெண்ட் டாட் ஒய் இதில் ஒரு -3. நெக்ஸ்ட்டு +3 காமா ஒய் +3. ஓகே, இப்போ 4 ஈவெண்ட் வந்துட்டு நம்ம இது பண்ணியாச்சு. 4 ஈவெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட்டை நம்ம வரையணும்ல. ஸோ நம்ம வரையறதுக்கு என்ன பண்ணுறேன்னா கேன்வா, இந்த கேன்வா தான் யூஸ் பண்ண போகிறேன். கேன்வா டாட் கிரியேட் லைன். நம்ம போன டைம் ஷேப்ஸ் கிரியேட் பண்ணுறது பார்த்தோம்ல, அந்த ஷேப்ஸ் கிரியேட் பண்ணுறதுலையே லைன் கிரியேட் பண்ண போகிறோம். கிரியேட் லைன். இந்த கிரியேட் லைனில் பார்த்தீங்கன்னா அந்த லைனோட அந்த மார்க்கிங்ஸ். ஸோ X1, Y1
காமா x2 காமா y2. ஓகே. இப்போ இந்த 4 பாயிண்ட் குடுத்தாச்சு. இந்த 4 பாயிண்ட் குடுத்ததுக்கப்புறம் நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு கலர் கொடுக்கணும். ஸோ CO ஐ மீன் வந்துட்டு இதில் வந்துட்டு ஃபில்லில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு PLV ப்ளூ கலர் கொடுத்துக்கலாம். ஓகே. இப்போ நம்ம அந்த லைன் எப்படி போகணுங்கிறதுக்கு வந்துட்டு லைன் ட்ரா பண்ணுறதுக்கு க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்துட்டு இப்போ சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணால் இந்த இடத்துல எனக்கு வந்துட்டு இப்போ டபுள் கிளிக் அண்ட் ட்ராக். டபுள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் எனக்கு எப்படி வரைகிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இந்த சார்ட்டு. இப்போ நான் நார்மலாக ட்ராக் பண்ணால் வரையாது. இப்போ டபுள் கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணான்னா எனக்கு வரைகிற மாதிரி ஒரு இது க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே. ஓகே. இப்போ உங்களுக்கு இந்த கேன்வாஸில் எப்படி ட்ரா பண்ணுறது, பெயிண்ட் ப்ரஷ் மாதிரி யூஸ் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அடுத்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். அன்டில் தென் திஸ் இஸ் ஃபைசல் சைனிங் அவுட் ஃப்ரம் கிராஃப்ட் கோட் வித் எஃப்எஸ்.